தமிழகத்திற்கு உரிய காவிரி நீர் கிடைக்காததற்கு அதிமுக அரசின் தவறான அணுகுமுறைகளே காரணம். திமுக ஆட்சிக்கு வந்ததும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் நாகை நமக்கு நாமே பயணத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நமக்கு நாமே பயணத்தினிடையே 108 வயது முதியவரை சந்தித்த மு.க. ஸ்டாலின் 100 நாள் வேலை திட்ட பெண்களுடன் இணைந்து மண் அள்ளியும் கலந்துரையாடல். சென்னை கோயம்பேடு அண்ணா நகர் டவர் இடையிலான மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை ரயில் என்ஜினை இயக்கி அதிகாரிகள் சோதனை. மதுரை மாநகராட்சியில் தலைவிரித்தாடும் ஊழல், சுகாதார சீர்கேடுகள், மாநகர் மாவட்ட திமுக மாபெரும் ஆர்ப்பாட்டம். வணக்கம். தமிழகத்திற்கு உரிய காவிரி நீர் கிடைக்காததற்கு அதிமுக அரசின் தவறான அணுகுமுறைகளே காரணம் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அண்டை மாநிலங்களுடன் ஜெயலலிதா அரசு சுமூக உறவை பராமரிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக அரசின் அவலங்களை விளக்கி நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தமது 2ஆம் கட்ட பயணத்தின் 11வது நாளான இன்று நாகை மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து வருகிறார். வேளாங்கண்ணியில் உள்ள ஆவே மரியா குருக்கள் இல்லத்திற்கு சென்று பேராலய அதிபர் பிரபாகரை சந்தித்து பேசினார். அப்போது அவர் மாதா சிலை ஒன்றை மு.க. ஸ்டாலினுக்கு பரிசளித்தார். அதன் பிறகு புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திற்கு சென்ற மு.க. ஸ்டாலினை பங்கு தந்தை சூசை மாணிக்கம் வரவேற்று மலர் கொடுத்து வழங்கி வாழ்த்தினார். வேட்டைக்காரன் இருப்பு கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த பெண்கள் மு.க. ஸ்டாலினின் வாகனத்தை மறித்து தங்களது குறைகளை தெரிவித்தனர். இதனையடுத்து அவர்களுடன் உரையாடிய மு.க. ஸ்டாலின் மண்வெட்டி பிடித்து பெண்களுடன் இணைந்து பணியாற்றினார். தொடர்ந்து கோவில்பத்து பகுதியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய மு.க. ஸ்டாலினுக்கு விவசாயிகள் நெல் மணிகளாலான மாலை அணிவித்து வரவேற்றனர். அப்போது ஹரிச்சந்திரா நதியில் தடுப்பணை கட்டப்படாததால் கடல் நீர் ஊருக்குள் புகுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். நாகை மாவட்டம் என்பது கொடியம்பாளையத்தில் துவங்குகிறது. கொடியம்பாளையத்தில் துவங்கி கொள்ளிடங்குன்றியம் கொடியம்பாளையத்தில் துவங்கி கோடியக்கரையில் முடிகிறது. இது மருதமும் நெய்தலும் இணைந்த ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட 187 கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளாக வந்து கொண்டிருக்கிற மாவட்டம். அது மட்டுமல்ல, 26 முகத்வாரங்களை கொண்ட மாவட்டம் நாகை மாவட்டம். ஆனால் அந்த முகத்வாரங்களில் உப்பு தண்ணீர் பாய்ந்து நல்ல நிலங்களை எல்லாம் பாழடித்துக் கொண்டிருக்கிறதே, அதை தடுத்து நிறுத்த வேண்டும். உப்பு நீர் போகக்கூடாது. நல்ல கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீராக மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஆசியன் வளர்ச்சி வங்கி கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாயை வளர்ச்சி வங்கி மூலம் அறிவித்து இந்த முகத்துவாரங்களில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அறிவித்தார்கள். அறிவித்ததுதான், இதுவரை கட்டியபாடு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த தடநாள் பகுதியில் அளவலஞ்சாங்கரை என்று ஒன்று இருக்கிறது, அது கரையே இல்லை. அதை தொடர்ந்து முட்டுக்கள் போட்டு கருங்கல் சுவர் எழுப்பி இந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். வரும் வராது என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த சென்ற ஆண்டு கூட 2014ஆம் ஆண்டு உப்பு தண்ணீர் புகுந்த விவசாயிகள் வேதனைதான் வாழ்க்கை என்று வாழ்க்கையின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கைக்கு நிவாரணம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். நிவாரணம் நேற்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல வேதாரண்யம் பகுதி ஆகிய அந்த அகலமஞ்சாங்கரையை உடனடியாக கரையை முண்டுக்கட்டி கட்டுவதற்கான ஏற்பாட்டை நீங்கள் நிச்சயம் செய்து என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பின்னர் பேசிய மு.க. ஸ்டாலின், வேளாண் பெருமக்கள் நிறைந்த இப்பகுதியில் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் தண்ணீரின்றி விவசாயிகள் சந்தித்து வரும் துயரங்களை எடுத்துரைத்தார். காவிரி நீரை பெற்றுத்தர அதிமுக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்ட அவர், அனைத்து கட்சி குழுக்களை டெல்லி அழைத்துச் சென்று மத்திய அரசிடம் முறையிடவும் இல்லை, கர்நாடக அரசுடனும் சுமூக உறவை கடைபிடிக்காததால் காவிரி நீர் கிடைக்காமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலை மாற 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அரசுக்கு நிரந்தர ஓய்வு கொடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய குறைபாடு, இன்றைக்கு ஆறுகளை கூட தண்ணி வரக்கூடிய வாய்க்காலை கூட தூர்வாராத ஒரு கொடுமை. திமுக ஆட்சி இருந்தப்போ குறித்த நேரத்துக்கு தூர்வாரி இருக்கிறோம். அதனால தான் தண்ணி பிரச்சனை இருக்கிற இடத்துல கூட ஓரளவுக்கு தண்ணி கிடச்சிட்டு இருந்துச்சு. காவேரி இஷ்யூவை பற்றி சொன்னீங்க. அது தலைவர் கலைஞர் அவர்கள் அதுக்காக எப்படியெல்லாம் போராடி இருக்கிறாரு, வாதாடி இருக்கிறாரு. எத்தனை முறை டெல்லிக்கு சென்று முதலமைச்சர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த மாநிலத்து முதலமைச்சரோட கலந்து பேசியிருக்கிறாரு. ஏன் கர்நாடக மாநிலத்துக்கே போய் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாரு. ஆனால் இந்த ஆட்சியில் 4.5 வருஷமாக ஒரு முறையாவது அம்மையார் ஜெயலலிதா அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா இது விஷயமா டெல்லிக்கு போனது உண்டா, அல்லது கர்நாடக மாநிலத்தில் போய் அங்கே போய் உட்கார்ந்து பேசியது உண்டா? ஒரு சுமூகமான சூழ்நிலை அமைச்சுக்கிட்டா கூட வழக்கு ஒரு பக்கம், ஆக அந்த தீர்ப்பு வர்றது ஒரு பக்கம். ஆனால் இருந்தாலும் சுமூகமான ஒரு சூழ்நிலை மாநிலத்தோட தொடர்பு வச்சுட்டு தான் ஓரளவுக்கு நாம் தண்ணீரை பெற முடியும் என்பது அது யதார்த்தமான நிலை. ஆகவே நான் இங்கே தெரிவிக்க விரும்புவது, திமுக 5 முறை தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்தப்போ என்னென்ன செஞ்சிச்சு அதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி தான். அதெல்லாம் செஞ்ச காரணத்தினால தான் தெம்பாக நான் உங்கள் முன்னாடி நிற்க முடியுது. இல்லைன்னா இந்த ஊருக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ கோரிக்கைகளை அவ்வளோ கேள்விகளை இடத்துல கேட்டு நான் வந்தபடியே திரும்பி போகிற அளவுக்கு சூழ்நிலை தான் வந்திருக்கோம். ஆக செஞ்சுருக்கிறோம். அதனால தான் தெம்பாக வரோம். அதனால நீங்களே என்னை மதித்து இங்கே அழைச்சி நிற்க வச்சு பேசுகிறீங்க, என்னையும் பேச விடுறீங்க. இதுதான் உண்மை. ஆக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி எதையும் செய்யலை. இது மாதிரி அவங்களால பேச முடியுமா? முடியாது. அதனால தான் வரல, எதையும் செய்யலை, அதனால் வரல. அதனால தான் ஓய்வில் போய் இன்றைக்கி அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக இந்த ஓய்வு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நிரந்தர ஓய்வை 2016 அவங்களுக்கு தரணும். வேதாரண்யம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கரியாப்பட்டினம் என்னும் இடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த தம்மை சந்திக்க விரும்பிய 108 வயது முதியவர் கோபாலை மு.க. ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த சந்திப்பு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக முதியவர் கோபால் தெரிவித்துள்ளார். என்ன தெரியுதா யாருன்னு? என்ன தெரியுதா யாருன்னு? தெரியுமா யாருன்னு? யாரு நானு? முகாவோட மகன் தானே. ஆமா. பேரு என்ன? பேரு என்னய்யா? இல்ல என் பேரு. உங்க பேரா? ஸ்டாலின். வெரி வெரி வெரி. உங்க பேருயா? உங்க பேருயா? ஐயனா கோபால். ஐயனா கோபால். எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்கண்ணே? கரியாப்பட்டினம். அப்படியா? சார்மடைக்கு மேல் போடுறோம். சரி 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 சரி. சார்மடைக்கு மேல் போடுறோம். சரி. ஆனா கரியாப்பட்டினத்துக்கு வந்துட்டீங்க, எப்படியும் ஒரு ஓட்டு கூட தான் நமக்கு கிடைக்கும். இப்போ என்னை கூப்பிட வந்தாங்க, இந்த மாதிரி வர்றாங்க, வரையாடினாங்க. நான் கண்ணால் பார்க்கணும், கண்ணால் பார்த்துட்டு தான் உயிரை வச்சுக்கணும் அப்படின்னு. என்ன வயசு இப்போ உங்களுக்கு? எனக்கு வயது 108. 108. போன வருஷம் 7, இந்த வருஷம் 108. என்ன அப்பாவுக்கு 3-4 வயசு இழந்ததான், முகாவுக்காவோ அவங்க பார்த்துட்டேன். அவங்கள திருவாரூரில் போய் ஆமாம் பார்த்துட்டேன். இன்னைக்கு கண்ணால் பார்த்ததே சரியா 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 சரி. அதன்பின் வேளாங்கண்ணியில் வேலையில்லா பட்டதாரிகளுடனும் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் வேலையில்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தவும் மது விலக்கை அமல்படுத்தவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அமெரிக்காவின் சிலிகான் வேலியை போன்று தமிழகத்தையும் தொழில்கள் நிறைந்த பகுதியாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
நான் இந்த நமக்கு நாமே பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது பத்திரிகை நிருபர்கள்லாம் இடத்துல வந்து கேட்பாங்க, என்ன நோக்கம், உங்களுடைய லட்சியம் ஏதாவது 3 சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நான் 3 சொன்னேன். முதல் லட்சியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் படிச்சுட்டு பட்டம் பெற்று பட்டதாரிகளாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் முதல் லட்சியம். அதுதான் முதல் லட்சியம். திமுக ஆட்சி அமைந்தவுடன் வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் இனிமேல் வேலை கொடுக்கும் நிறுவனங்களாக மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் நிச்சயம் ஏற்படுத்துவோம். இளைஞர்கள் தொழில் தொடங்க ஏற்றமிகு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு மாநில அரசின் உதவியோடு இன்குபேஷன் சென்டர்ஸ் நிச்சயமாக அமைக்கப்படும். அதேபோல் தமிழகம் தொழில்நுட்ப கம்பெனிகள் நிறைந்த நகரமாக அமெரிக்காவில் திகழக்கூடிய சிலிகான் பள்ளத்தாக்கு போல் கண்டிப்பாக மாறக்கூடிய நிலையை நிச்சயமாக ஏற்படுத்துவோம். சென்னை கோயம்பேடு அண்ணா நகர் டவர் இடையிலான மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையில் இன்று டீசல் என்ஜினை இயக்கி மெட்ரோ ரயில் அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். மின் இணைப்பு பணிகள் நிறைவடைந்ததும் ஜூன் மாத வாக்கில் இந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திமுக ஆட்சி காலத்தில் 2009ஆம் ஆண்டு 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அப்போதைய துணை முதலமைச்சரும் திமுக பொருளாளருமான மு.க. ஸ்டாலின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். முதற்கட்ட பணிகள் முடிவடைந்து ஆலந்தூர் கோயம்பேடு இடையே கடந்த ஜூன் மாதம் மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கியது. இந்நிலையில் கோயம்பேட்டிலிருந்து அண்ணா நகர் டவர் வரையிலான சுரங்கப்பாதையில் மின் கம்பிகள் மற்றும் ரயில் நிலையங்கள் சிக்னல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரயில் பாதை அமைக்கும் பணி முடிவடைந்து விட்டதால் இந்த சுரங்க வழித்தடத்தில் இன்று டீசல் என்ஜினை இயக்கி மெட்ரோ அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். மின் இணைப்பு பணி முடிவடைந்ததும் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கோயம்பேடு தொடங்கி திருமங்கலம் அண்ணா நகர் டவர் வழியாக ஷெனாய் நகர் வரை சுரங்கப்பாதை பணிகள் முழுமையாக முடிவடைந்து ஜூன் மாதத்தில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கிவிடும் என்றும் அதிகாரிகள் கூறினர். அதன் பிறகு ஷெனாய் நகரில் இருந்து எழும்பூர் வழியே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை போக்குவரத்து தொடங்கும் என்றும் 2017ஆம் ஆண்டு இறுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் முழுமையடைந்து போக்குவரத்து முழுவீச்சில் தொடங்கும் என்றும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை மாநகராட்சியில் ஊழல் தலைவிரித்தாடுவதை கண்டித்தும் சுகாதார சீர்கேடுகள் அதிகரித்திருப்பதை எதிர்த்தும் திமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தேறியது. இதில் 2000 பேர் பங்கேற்று மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாநகர மேயராக அதிமுகவின் ராஜன் செல்லப்பா பதவி வகித்து வருகிறார். அவர் பதவியேற்ற நாள் முதலே மதுரையில் சாலை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை, கழிவுநீர் கால்வாய்கள் பராமரிக்கப்படவில்லை, சுகாதார பணிகளிலும் மாநகராட்சி நிர்வாகம் சிறிதும் கவனம் செலுத்தவில்லை. இதனால் மதுரை மாநகர மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை பறைசாற்றுகின்ற வகையிலும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்ற வகையிலும் மதுரை அண்ணா நகரில் திமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தேறியது. மதுரை மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் வ. வேலுச்சாமி, தெற்கு மாவட்ட செயலாளர் கோ. தளபதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பொன் முத்துராமலிங்கம், தமிழரசி, முன்னாள் மேயர் குழந்தைவேலு மற்றும் இரண்டாயர்புரம் திமுகவினர் கலந்து கொண்டு மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் வேலுச்சாமி, அதிமுக அரசை போலவே மதுரை மாநகராட்சியும் செயலற்று போனதாக குற்றம் சாட்டினார். மேயரை பதவி நீக்கம் செய்து மாமன்றத்தை கலைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மதுரை மாநகராட்சி என்பது மக்களுக்காக செயல்படவில்லை. இங்கே இருக்கக்கூடிய மேயரும் துணை மேயரும் மற்றும் கவுன்சிலர்களும் மண்டல தலைவர்களும்
சம்பாதிப்பதற்காகவே இந்த ஒரு நிர்வாகம் நடைபெறுகிறதோ என்று எண்ணக்கூடிய அளவிலே அவருடைய நிர்வாகம் இருக்கிறது. எங்கே போனாலும் எந்த துறைக்கு போனாலும் லஞ்சம் இல்லாம எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு மிக கேவலமான அவல நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாநகராட்சி உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற அளவில் தான் இந்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினின் நமக்கு நாமே பயணத்தை விளக்கி காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் நகர 27வது வட்ட திமுக இளைஞரணி சார்பில் வட்ட அவைத் தலைவர் கோ. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா, தலைமை கழக பேச்சாளர் பெருங்களத்தூர் தா. உமாபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய தா. உமாபதி, அதிமுக ஆட்சியில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி இருப்பதாக கூறினார். ஜெயலலிதா ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பிரகாஷ், மாவட்ட துணை செயலாளர் தனலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற தலைமை கழக பேச்சாளர் பசும்பொன் ரவிச்சந்திரன் அதிமுக ஆட்சியின் அவலங்களையும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினின் நமக்கு நாமே பயணத்தையும் விளக்கியும் பேசினர். டிகு காஷியா தீவில் சிறை வைக்கப்பட்டுள்ள குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களை மீட்டு வர நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டம் பூத்துறை, இரவிப்புத்தன்துறை, முள்ளூர் துறை பகுதிகளைச் சேர்ந்த 14 மீனவர்களும், கேரள மாநிலம் கொச்சி கடற்பகுதியைச் சேர்ந்த 9 மீனவர்களும் 2 விசைப்படகுகளில் கடந்த மாதம் 27ஆம் தேதி முட்டம் பகுதியிலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு சென்றனர். இவர்கள் இங்கிலாந்து நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள டிகோ காஷியா தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அந்நாட்டு கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த 5ஆம் தேதி சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். தமிழக, கேரள மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக கடலில் தத்தளித்துக் கொண்டு இருந்தபோது வேறு 2 படகுகள் நிற்பதை பார்த்து உதவிக்கு சென்றபோது அந்நாட்டு கடற்படையினர் தங்களை சுற்றி வளைத்து விட்டனர் என்று மீனவர்கள் கூறியதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கடல் கொந்தளிப்புல தத்தளிச்சு கொண்டிருந்தவங்களை இந்த இங்கிலாந்து கடற்படையினர் சிறைப்பிடித்து கொண்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு 11 நாள் ஆகுது. இந்த உறவினர்கள் எல்லாருமே நல்லா அழுது புலம்பி, யாருமே வீட்டில் ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாம எல்லாம் அழுது புலம்பிட்டே இருக்காங்க. இந்த மத்திய அரசு, மாநில அரசு இதில் இடப்பட்டு எத்தனையும் சீக்கிரம் கണ്ടെத்த முடியுமோ அத்தனையும் சீக்கிரம் அந்த படகு இந்த மீனவர்களை மீட்டு தரும்படியாக நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுவோம். தூத்துக்குடி அதிமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் நிலவும் சுகாதார சீர்கேடு காரணமாக தொற்றுநோய் பரவும் அபாயம் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி 42வது வார்டுக்குட்பட்ட பத்திநாதபுரம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள இந்த பகுதியில் முறையான சாலை, கழிவுநீர் வசதிகள் இல்லாததால் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி பள்ளி, கல்லூரி மாணவர்கள் அலுவலகம் செல்வோர் மிகுந்த அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். தேங்கி உள்ள கழிவுநீரை குடிக்கும் கால்நடைகளும் இறந்து விடுவதாக இந்த பகுதிவாசிகள் கூறுகின்றனர். எனவே கழிவுநீரை அகற்ற பாதாள சாக்கடை உள்ளிட்ட முறையான வசதிகளை ஏற்படுத்துவதுடன் குப்பைகளை அள்ளவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே இருக்கோம். ஆனால் என்னது இங்கே ரோடு வசதி இல்லை. அதுவும் சாக்கடை தண்ணி போகிறதுக்கும் சரியான வழி கிடையாது. சாக்கடை தண்ணி வர்றதுனால பிள்ளைகளுக்கு கொசு எல்லாம் கடிக்கி பல நோய்கள் வருது. இங்கே யாருமே கரெக்ட் டயத்துக்கு எடுக்க மாட்டேங்காங்க, தண்ணி எடுக்க மாட்டேங்காங்க. எங்களுக்கு ரோடு வசதியும் கிடையாது, பாதாள சாக்கடையும் எங்களுக்கு எதுவும் பண்ணலை. தண்ணியெல்லாம் காலுக்குள்ளே போய் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. நல்ல தண்ணி, குடி தண்ணிக்கு கூட கஷ்டப்பட்டு இன்னும் எங்களுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணலை. அந்த தெருவில் எந்த வசதியுமே, அடிப்படை வசதி எங்களுக்கு பண்ணி தரல. இது வேற அதாவது கழிவு தண்ணி போவதுக்கு வளமே இல்லை. நாங்கள் தண்ணிக்குள்ளோடி தான் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அது மாதிரி ரோடு வசதி இல்லை. ரோடு இதுவரை போட்டதே கிடையாது. இந்த தெருவுக்கு ரோடு போடுறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நீண்ட காலமாக பராமரிப்பின்றி குண்டும் குடியுமாக காட்சியளிக்கும் மாதாபுரம் வேங்கோடு சாலையை சீரமைக்க கோரி அந்த பகுதி மக்கள் கிள்ளியூர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கி மாணவர்கள், முதியோர் நடந்து செல்ல முடியாத நிலை உள்ளதாக கூறிய அந்த பகுதிவாசிகள் முறையான சாலை போடும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் தெரிவித்தனர். ரோட்டு பஸ் கட்டாயிருக்கு, பள்ளி வேணும் ஒன்றுமே வரல, ஆட்களுக்கு நடந்தே போக முடியல. ஆனால் இந்த நிர்வாகமானது என்ன சொன்ன பிறகு இதை கண்டுக்கிடவே இல்லை. அதனால நாங்கள் இப்போ போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் பேரூராட்சி நிர்வாகத்தில் முற்றுகை போராட்டமானது நடத்தி கொண்டிருக்கோம்.
ஆயுத பூஜை பண்டிகையையொட்டி தமிழகத்தில் வாழைத்தார் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு வாழைக்காய் சந்தையில் வழக்கத்தை விட 3 மடங்கு வாழைத்தார்கள் விற்பனைக்காக கொண்டு குவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல், கரூர், குளித்தலை, கம்பம், பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் வாழைத்தார்களை கொண்டு வந்துள்ளனர். தற்போது ஆயுத பூஜை சந்தை என்பதால் வாழைத்தார்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ரஸ்தாலி 600 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 500 ரூபாய்க்கும், பூவன் வாழை 450 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தார்களுக்கு அதிக விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வர ஆயுத பூஜைக்காக வத்தலங்குண்டில் அதிகப்படியான வாழைக்காய் வறுத்து அதிகப்படியாக வந்திருக்கு. எப்பயும் வர்றதை காட்டி இந்த தடவை 3 மடங்கு ஜாஸ்தியாக வந்திருக்கு. பச்சையை தவிர்த்து பாக்கி எல்லா காயுமே ஒட்டு நாடு எல்லா காயுமே போன வாரத்து நடப்பை காட்டி இந்த வாரம் 2 மடங்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல நாளுங்கிறதுனால வியாபாரம் நல்லபடியாக இருக்குங்கிறதுனால விலையை பார்க்காம நாங்கள் எல்லாம் வியாபாரியை கொள்முதல் பெற்று போகிறோம். வெனிசுலாவைச் சேர்ந்த ஜேசன் ஒர்லாண்டோ என்ற 20 வயது இளைஞர் உலகிலேயே மிகப்பெரிய பாதத்தை கொண்டவர் என்ற கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். ஜெர்மனியைச் சேர்ந்த காலணி தயாரிப்பாளர் மூலம் இந்த சாதனைக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வெனிசுலாவைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் ஜேசன் ஒர்லாண்டோ 10 வயது வரை பலரையும் போலவே சாதாரணமாகத்தான் இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய பிட்யூட்டரி சுரப்பியில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் மற்றும் அதிக உற்பத்தி காரணமாக எலும்புகளில் அபரிமிதமான வளர்ச்சி காணப்பட்டது. கால் பாதங்களும் நீண்டு காலணிகளை தயாரித்து அணிந்து வந்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு பிரத்யேகமாக காலணி தயாரித்து வந்த ஜெர்மனியைச் சேர்ந்த வெசல்ஸ் ஜேசன் ஒர்லாண்டோவின் கால் பாதங்கள் மிகவும் பெரிதாக உள்ளதை கின்னஸ் நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார். சராசரியான அளவில் இல்லாமல் ஜேசன் ஒர்லாண்டோவின் பாதங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 1 அடி 3 அங்குல நீளம் உடைய இவரின் பாதங்கள்தான் தற்போது உலகிலேயே மிக நீளமானது என்று கின்னஸ் நிறுவனம் சான்றிதழ் அளித்துள்ளது. உலக சாதனை படைத்தாலும் பள்ளி கல்லூரிகளில் தன்னுடைய சக மாணவர்கள் கேலி கிண்டலுக்கு உள்ளாகும் போது மனம் சொல்லுனா துயரத்தில் ஆழ்ந்துவிடும் என்று குறிப்பிட்ட ஜேசன் மீண்டும் தனது கல்வியை தொடர உள்ளதாகவும் அதன் பிறகு மன அமிழ்வு நோயாளிகளை குணமாக்க தேவையான பயிற்சியை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையில் சென்னையில் நடைபெறும் 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை காண்பதற்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்கம் கிரிக்கெட் அரங்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான கிரிக்கெட் ரசிகர்கள் நேற்று இரவு முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நாளை நடைபெற உள்ளது. அதற்கடுத்த 4வது போட்டி சென்னையில் வரும் 22ஆம் தேதி பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. இந்த போட்டியை காண்பதற்கான டிக்கெட் விற்பனை சென்னை சேப்பாக்கம் அரங்கத்தில் இன்று காலை தொடங்கியது. ரசிகர்கள் நேற்று இரவு முதலே வரிசையில் காத்திருந்து டிக்கெட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். சேலம் உள்ளிட்ட வெளியூர்களில் இருந்தும் ரசிகர்கள் வந்து காத்திருந்து டிக்கெட்களை வாங்கிச் சென்றனர். இப்போ 10 hours வெயிட் பண்ணி இந்த டிக்கெட் வாங்கியிருக்கோம். நைட்டு 11 o'clock வந்தோம். இப்போ 10 hours வெயிட் பண்ணி இப்போ டிக்கெட் வாங்கியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீரீஸ் லெவலில் இருக்குது 1-1ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் தேர்ட் ஒன் டே கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணோம். ஸோ லாஸ்ட் அந்த மேட்ச்சில் டிசைடர் மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக வின் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு உரிய காவிரி நீர் கிடைக்காததற்கு அதிமுக அரசின் தவறான அணுகுமுறைகளே காரணம். திமுக ஆட்சிக்கு வந்ததும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் நாகை நமக்கு நாமை பயணத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நமக்கு நாமை பயணத்தின் இடையே 108 வயது முதியவரை சந்தித்த மு.க. ஸ்டாலின் 100 நாள் வேலை திட்ட பெண்களுடன் இணைந்து மண்ணள்ளியும் கலந்துரையாடல். சென்னை கோயம்பேடு அண்ணா நகர் டவர் இடையிலான மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை ரயில் என்ஜினை இயக்கி அதிகாரிகள் சோதனை. மதுரை மாநகராட்சியில் தலை விரித்தாடும் ஊழல் சுகாதார சீர்கேடுகள். மாநகர் மாவட்ட திமுக மாபெரும் ஆர்ப்பாட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.